ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு குக்கரில் 100 கிராம் பைத்தம்பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருந்த கோஸை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுன்னே கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.